நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு நன்றிப்பா. இம்மட்டும் எங்களை காத்த இம்மானுவேலே உங்களுக்கு நன்றி. இந்த நாளில் கூட எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. உங்களுக்கே துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுக்கு தலைப்பாக என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு நான் உங்களுக்கு செய்தியை ஆரம்பிக்கின்றேன். தலைப்பு வந்து எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அப்போ என்ன எழுதி கொடுக்கப்பட்டது? யாருக்கு எழுதி கொடுக்கப்பட்டது நீங்கள் நினைக்கிங்க? தாவீது ராஜாவுக்கு தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியின் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்டது. என்ன எழுதி கொடுக்கப்பட்டது? எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்ற அப்படியே அந்த வார்த்தை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 19வது வசனம். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, தேவனுடைய ஆலயத்தை நீ எப்படி கட்ட வேண்டும், அதனுடைய பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் தேவனுடைய ஆவியானவர் தாவீது ராஜாவுக்கு எழுதி கொடுத்திருந்தார். அதனால் நான் உனக்கு காண்பித்த அந்த மாதிரியின் படியே நீ எனக்கு அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நம்ம பார்க்கும்போது 18வது வசனத்தை 1 நாளாகமோ 28வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தூபங்காட்டு பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடைமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து, தூபங்காட்டும் பீடத்துக்கு நீங்கள் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 28வது அதிகாரம் 1வது வசனத்தில் சகல பிரபுக்களையும் மிருகங்களை விசாரிக்கிற தலைவர்களையும் கோத்திர தலைவர்களும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவர்கள், இஸ்ரவேலின் சகல பிரபுக்கள், பிரதானிகள், பலசாலிகள், சகல பராக்கிரமசாலிகள் எல்லாரையும் தாவீது ராஜா எருசலேமிலே கூடி வரச் செய்தார் என்று 28 அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதியிருக்கு. அப்பொழுது தாவீது என்ன செய்தாராம்? காலூன்றி நின்று அப்படின்னு 2வது வசனத்தில் தேவன் தனக்கு காண்பித்த மாதிரியே சகல எல்லாரும், இந்த பிரதானிகள், இந்த பராக்கிரமசாலிகள், இந்த பலவான்கள், தாவீதை சேவிக்கிற பெரிய தலைவர்கள் எல்லாரும் கேட்கும்படிக்கு அவர் அதை கூறுகின்றார். அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க? எப்படி அப்படின்னா, முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாவை சேவிக்கிற வகுப்பு 1000 பேருக்கு அதிபதி, ராஜாவும் ராஜகுமாரருக்கு உண்டான எல்லா ஆஸ்தி, மிருக ஜீவனங்களை விசாரிக்கிற தலைவர்கள், இஸ்ரவேலின் சகல பிரபுக்கள், பிரதானிகள், பலசாலிகள், சகல பராக்கிரமசாலிகள் எல்லாரையும் தாவீது கூடி வர செய்கின்றார். அவ்வளவு ஜனங்கள் பெரிய தலைவர்களாக பிரதானிகளாக அவர்கள் இருக்கின்ற அந்த இடத்துல தாவீது ஒருவேளை ராஜா ஒரு படுக்கையில் இருந்திருக்கிற நேரமாக இருக்குமோ என்னமோ தெரியல, அவர் காலூன்றி நின்றார் என்று அந்த 2வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. காலூன்றி நின்று எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 2வது வசனம் 1 நாளாகமம் 28:2. அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தம் பண்ணினேன். நான் நினச்சேன், என் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் நினைத்தேன். அப்போ கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியை நமது தேவனுடைய பாதப்படி தங்குவதற்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நான் நினச்சேன். ஆனால் நீ கட்ட வேண்டாப்பா, உன் பையனை கட்டுன்னு சொன்னார். அப்போ சொல்லுவதற்கு தேவன் எழுதி கொடுத்த அந்த மாதிரியின் படியே செய்ய வேண்டும் என்று அதிலே சொன்னதை தான் நான் 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசித்தேன். தூபங்காட்டு பீடத்திற்கு நிறையின்படியே புடைமிட்ட பொன். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் தூபம் காட்டுகிற காரியம் இருக்குது, நிறையின்படி. அப்போ அந்த தூபம் காட்டுறது என்பது ஜெபத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி, தேவன் 10 கட்டளை, அந்த மோசேயின் அந்த காலத்தில் உள்ள அந்த மன்னா, அப்புறம் ஆரோனின் கோல், இவை தான் அதில் இருந்தன. அந்த பொற்பாத்திரம் இவை தான் இருந்தன. இந்த உடன்படிக்கை பெட்டி தேவன் அதை தங்கும் ஒரு ஸ்தலமாக வைத்திருக்கின்றார். இப்பொழுது இயேசுவானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் நமக்குள்ளே தங்கும் ஆலயமாக இருக்கின்றார். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தூபம் காட்டுகிற இடம். தூபம் காட்டுவது எதை குறிப்பது என்றால், தூபம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது.
அப்போது நமக்குள்ளே இறைவன் இருக்கின்ற இந்த இறைவனுக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களையும் தூபத்தையும் ஜபத்தையும் நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். காலையும் மாலையும் நீங்கள் 1 நாளாகமோ 2 நாளாகமோ எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லேவியர் ஆகமத்தில் எல்லாம் காலையும் மாலையும் ஆராதனை வைக்க வேண்டும். கர்த்தருக்கு நீங்கள் நித்திய உடன்படிக்கையாக செலுத்த வேண்டியது. அதனால தான் நிறைய சர்ச்சுகளில் காலையிலையும் சர்வீஸ் இருக்கும், சாயங்காலையும் என்ன செய்வாங்க, ஒரு ஜெபம் வைப்பாங்க. காலையும் மாலையும் நாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த உடன்படிக்கை பெற்று இருக்கின்ற, அதாவது இயேசுவானவர் நமக்குள்ளே இருக்கின்ற இங்கே ஜெப தூபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். அதுக்கு சொல்லியிருக்கு, புடமிடப்பட்ட பொன்னை கொடுக்க வேண்டுமா. அப்போ ஜெபம் பொன் என்பது எதை குறிக்கும்? எப்போவுமே நீங்கள் பொண்ணுன்னு நினச்சிங்கன்னா விசுவாசத்தை நினைங்க. அப்போ ஜெபம் ப்ளஸ் விசுவாசம், தூபமும் பொண்ணும் சேர்ற மாதிரி ஜெபமும் விசுவாசமும் என்ன செய்யும், சேரும். இதான் பரலோக ராஜ்யத்தில் இருந்து தேவன் தாவீது ராஜாவுக்கு எழுதி கொடுத்தது. 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டதை எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் இந்த காரியம் ஒழுங்கு செய்யப்படுகின்றது. இது சும்மா லேசான காரியம் கிடையாது. நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்கின்றார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே ஜெபம் ஏறெடுத்து கொண்டே தூண்டிக்கொண்டே இருக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் சொல்லித்தாரும் ஆவியானவரே. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த ஜெப ஆவியை ஊற்றுகின்றார். நம்மளெல்லாம் எப்போவுமே ஜெபம் பண்ணணும்னா முடியவே முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இந்த ஜெப ஆவியை ஊற்றி கொண்டே இருப்பார். அது சமாரிய பெண்ணிட்டு சொல்கிறார், ஜீவ நீரூற்று அங்கே உண்டாகி இருக்கும். அப்போ ஜீவ நீரூற்று நமக்குள்ளே உண்டாகி கொண்டே இருக்குமா? நம்ம தூங்கி அப்படி எழும்போதே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஜெபத்தினாலே நன்றியே சபா என்று தான் நாம் எழுந்திருப்போம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று தான் சொல்லி நம்ம எழுந்திருப்போம். ஏனென்றால் ஜெபம் என்ற இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செய்து கொண்டே இருக்கின்றார். விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, இது தேவனுடைய ஒரு ஆர்டர். விசுவாசத்தை சொல்கிறேன். பேதுருவில் அவர் சொல்கிறாரு, அக்கினியிலே புடமிடப்பட்ட பொன் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்கள் விசுவாசமாகிய பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது. 5வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். விசுவாசம் அக்கினினாலே என்ன செய்யுமா, சோதிக்கப்படும். அதைவிட விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்குது. அப்போ நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் எதை குறிக்குது அப்படின்னா பொன்னை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போ அருமையானவர்களே, பொன் என்பது விசுவாசத்தை குறிக்கும் ஒரு அடையாளம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்னினாலேயே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ அழிந்து போகிற பொன் அக்னினாலேயே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த தூப பீடம், இந்த தூப பீடத்திலே அந்த உடன்படிக்கையை பற்றி சுற்றி பொண்ணு மூடி இருக்குது. பொண்ணு என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. அப்போ அது சோதிக்கப்படுகிறது. அப்போ அதான் ஜெபம் ப்ளஸ் விசுவாசம். இந்த ரெண்டுமே சேரும்போது அந்த பலிபீடம் ஜோடிக்கப்படுகிறது. அதான் நம்முடைய இதயத்தில் இருக்கிற ஆண்டவர். அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். கேருபீன்கள் அதை சுற்றி இருக்கிறது. பாதுகாப்பாக நம்முடைய இருதயம் காணப்படுகின்றது. தேவன் அங்கே நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கின்றார். அருமையானவர்களே, இது கர்த்தரால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரியின் படியே நீ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது ராஜா சாலமோனுக்கு கட்டளை இடுகிறார். இன்றைக்கி நாம் தான் அந்த ஆலயம். நம்முடைய ஆலயம் இப்படிப்பட்ட ஒரு ஜெப தூபத்தால் அது எழுதப்பட்டு இருக்கிறதா? ஜெப தூபம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? நம்ம அதிகமாக தேவ சமூகத்திலே ஆவிக்குள்ளே நிரம்பி நாம் ஜெபிக்கிறோமா? நீங்கள் அநேக இடங்களுக்கு நீங்கள் செல்கின்றீர்கள், கூடுகின்றீர்கள். நம்முடைய தனிப்பட்ட இடத்துல உட்கார்ந்து நீங்கள் இருதயத்தின் ஆழத்தை தேவ சமூகத்திலே அன்னாலை போல ஊற்றி ஜெபிக்கிறவர்களா?
ஆகாரை போல நீங்கள் அழுது தேவ சமூகத்திலே ஜெபித்தால் உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். பரிசுத்த ஆவிக்குள் எப்படி வாழ வேண்டும், ஆவிக்குள்ளே வாழ்வது எப்படி, மாம்சத்தின்படி வாழ்வது எப்படி என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி வாழ்ந்தால் பிழைப்பீர்கள். நாம் ஆவியின்படி, பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையின்படி நாம் வாழ வேண்டும். மாமிசத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும். பொறாமைகள், போட்டிகள், வன்கண்கள். சிலருடைய பொறாமைகள் அப்படியே பப்ளிக்காக தெரியும், ஆனால் அவங்களுக்கு அது நம்ம பொறாமைப்படுறோங்கிறதே தெரியாது. பெருமையாக பேசுவார்கள், ஆனால் நம்ம பெருமையாக பேசுகிறோங்கிறது தெரியாது. தங்களுடைய பிழைகளை உணராத ஒரு வாழ்க்கை, பலவிதமான உலக கவலைகளினாலே வாழ்வார்கள். கவலை அவர்களுக்கு தெய்வம் போல. தேவனை நாம் இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஆனால் நாம் எப்படி இருக்கிறாங்க இந்த நாட்களிலே? ஜனங்கள் உலக கவலைகளையே முன்பாக வைத்து அதையே ஆராதித்து கொண்டு அதற்காகவே கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ தேவனுடைய மகிமையை எப்படி நாம் அடைய முடியும்? எப்படி கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு அதை எழுதி கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு மோசேக்கு எழுதி கொடுத்தார் 10 கட்டளையை. தாவீது ராஜாவுக்கு எழுதி கொடுத்துக்கிறார், நீ இந்த மாதிரி தான் ஆலயத்தை கட்டணும் மாடல். இன்றைக்கு தேவன் உங்களோடு என்னதான் பேசி கொண்டு இருக்கின்றார்? அவருடைய மகிமையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு என்ன எழுதி கொடுத்திருக்காரு? தேவன் உங்களுக்கு என்ன எழுதி கொடுத்திருக்காரு? நீங்கள் அதை வாங்கியிருக்கிறீர்களா? அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கா அவர்கிட்ட போகிறதுக்கு? உலகத்தை குறித்ததான கவலை மேற்கொள்றதுனால இந்த பிரசன்ஸை நீங்கள் அடைய முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றீர்கள். எப்பொழுதும் மனிதர்களுடைய வார்த்தையினாலே கலங்கி கலங்கி மனிதர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள், என்னை அற்பமாக நடத்துகிறார்கள் என்று கலங்கும் ஒரு கூட்டம், எதிர்மறையாகவே பேசக்கூடிய மக்களாக ஒரு கூட்டம், நன்றியே தேவனுக்கு செலுத்தாமல் கவலையிலே வாழுகிற கூட்டங்கள், இயேசு மேல் அன்பே இல்லாத கூட்டங்கள், விசுவாசமே இல்லாத கூட்டம், ஆவிக்குரிய வாழ்விலும் சரி உலக பிரகாரமான காரியத்திலும் சரி மனிதர்கள் மத்தியிலும் செய்தது குறித்து நன்றி இல்லாத வாழ்க்கை. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்களுடைய இருதயம் பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கும். அருமையானவர்களே, ஒரு சின்ன காரியத்தில் கூட அவர் நமக்கு செய்ததை நீங்கள் நினைக்கும் போது அந்த நன்றியுள்ள இதயத்தில் இறைவன் வாசம் பண்ணுவார். ஒரு சமாரியன், நீ மட்டும்தாப்பா சோமானியா, அந்த 9 பேர் எங்கன்னு கேட்டார். நன்றி சொல்வதை தேவன் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு நாம் எவ்வளவாக தேவனுக்கு நன்றியை செலுத்தி கொண்டு இருக்கின்றோம் என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. ஏன் ஏன் என்று கேள்வி கேட்கவே கேட்காதீர்கள். நான் இவ்வளவு ஜெபம் பண்ணினேன்னா எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு ஒன்றுமே அதனால் கிடையாது. அவர் இந்த உலகத்தை, இந்த இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் அவருடைய, இந்த ப்ராஜெக்ட் அவருடையது. நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை சாத்தான் ஓடுவான். நீங்கள் ஜெபம் பண்ணினா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் நோயில் இருந்தால் ஜெபம் பண்ணால் உங்கள் நோய் தீரும். ஆண்டவருக்கு என்ன? தேவன் சகல சம்பூர்ணமாக அழகு நிறைந்தவர். கண்ணாடி கடல் உள்ள இடத்துல அவர் இருக்கின்றார். சகல விதமான வைரங்கள் உள்ள இடத்துல அவர் வாழ்கின்றார். அவர் சொல்லாக அவர் கட்டளை நிற்கும். வான்னா ஒன்று போனா போகிறதுக்கு ஏராளமான ஏஞ்சல்ஸு காத்து நின்று கொண்டு இருக்கின்றார்கள். நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. தாழ்மையோடு தான் கேட்க வேண்டும். இறைவா எனக்கு உதவி செய்யப்பா, நான் வேறு யார்கிட்டப்பா போவேன்? நீங்கள் என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட சண்டைலாம் போட்டிருக்கீங்களா? மன்னிப்பு கேளுங்க. ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே எனக்கு மட்டும் செய்யாமல் இருக்கீங்க? எனக்கெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் பிடிக்கவே பிடிக்காது. தேவனா எவ்வளோ பெரியவர்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? கான்வெண்ட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அவர் அவ்வளோ பெரியவர், 2 கால் போட்டு வணங்கி அவரை கும்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சின்ன பிள்ளையில் 5 வகுப்பு படிக்கும்போதே சொல்லி கொடுத்தாங்க. அதனால் அவரை ஜென்டிலாக தான் நான் பார்த்துருக்கேன். அவரை பெரிய தலைவராக கூட இல்லை, அதை விட மேலானவராக தான் சிறு பிராயத்தில் எனக்கு அவருடைய கிருபையினால் என் இருதயத்தில் என்றைக்குமே நான் நினைப்பேன், பெரிய ஜென்டில்மேன், சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆண்டவர் செய்துட்டாருன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா இன்றைக்கி மன்னிப்பு கேளுங்க. எனக்கு செய்யுங்கப்பா என்று கெஞ்சி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் ஒருத்தன் சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்கும். உடனே சொன்னார், சித்தம் மட்டும் சுத்தமாகு.
தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். உடனே வந்தார். கேட்காதவர் மாதிரி போகிறார, நான் என்னமா கத்துறேன், கேட்காதவ மாதிரி போகிறார அப்படி சொல்லுற கூட தான் இப்போ இருக்குது. அவன் அப்படி சொல்லலை. அந்த குருடன் மீண்டும் மீண்டுமாக அழைக்கதான் செய்தான். நாம் அழைத்து கொண்டே தான் இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம், வாழ்ந்து தான் ஆகணும். அவரை கூப்பிட்டு தான் நம்ம நன்மைகளை பெற வேண்டும். அவரை கெஞ்சி மண்டாடி தான் இந்த பூமியில் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி செய்தவங்களாம் நல்லா இருக்காங்க. நான் தாழ்மையை பற்றி ஒரு செய்தி எடுத்தேன் நேற்று நைட்டு பைபிளில். அவங்க தன்னை தாங்களே தாழ்த்தினதுனால அவர் ஒரு பெரிய நன்மையை பெற்றிருக்கின்றார். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்போ தன்னைத்தானே தாழ்த்தி, ஆண்டவரே ஒன்றும் இல்லைப்பா, இறக்கம் செய்திருங்க, இந்த நன்மையை தந்துருங்க, இந்த கிருபையை தந்துருங்க, இந்த உதவியை செய்திருங்க, கொஞ்சம் நினச்சிக்கோங்க, நான் உங்கள் பிள்ளை தான். அப்படி தானே கேட்கணும், அப்படி தானே கேட்கணும். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு இது நான் ஒன்றில் நான் படித்ததில் கேட்டது எனக்கு பிடித்தது. ஒரு சின்ன பையன்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் தம்பி உனக்கு மட்டும் டேடி கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்காங்க, எனக்கு மட்டும் வாங்கி தர மாட்டேங்காங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் ஓயாமல் எப்பா இது வாங்கி கொடுத்துருங்கப்பா, எப்பா எனக்கு இதை வாங்கி தந்துருங்கப்பா, எப்பா எனக்கு இதை செய்யுங்கப்பா, எப்பா என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு நான் சொல்வேன். உடனே எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் அப்படி கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஏன் எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகல, என்னை மட்டும் கூப்பிட்டு போக மாட்டீங்களோ, நீங்கள் பெரிய இதோ, என்னை மட்டும் உங்களுக்கு அண்ணே தெரியாதோ அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ எப்படி டேடி உங்களை கூட்டிகிட்டு போவாங்க? நீங்கள் அப்படியே எங்கள் டேடி கூட்டிகிட்டு போகலன்னா நீங்கள் மூஞ்சை திருப்பி வச்சுக்கிட்டு இருப்பீங்க, கோபமாகவே இருப்பீங்க. அப்போ எப்படி எங்கள் டேடி உங்களுக்கு வாங்கி தருவாங்க எங்கள் அப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான், தாயிட்ட சொல்கிறான். அப்படி தானே. அப்போ அந்த தகப்பு அந்த தாய்க்கு எதுவும் செய்ய முடியலை. ஆனால் பிள்ளை தயவோடு கேட்குது. நாமும் தேவனிடத்தில் தயவோடு கேட்போம், எப்படியாவது இறக்கம் செய்துங்க டாடி, சண்டைலாம் போடாதீங்க, ஆண்டவிட சண்டை போட நம்ம யார்? கெஞ்சி தான் கேட்கணும், உதவி செய்யுங்கப்பா, கெஞ்சி கேட்கப்பா, மண்டாடுறப்பா, அப்படி தான் கேட்கணும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லாதீங்க. நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய சாபங்கள், பாவங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு வேளை மன்னிப்பு கேட்டு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பரிசுத்தத்தில் வாழ்ந்து ஜெபம் பண்ணி தயவோடு கெஞ்சி ஜெயமெற்று தேவனோடு கூட இந்த பூமியிலையும் பரலோக ராஜ்யத்திலையும் சந்தோஷமாய் வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசினீங்க, நன்றிப்பா. உங்களுக்கு தாவீது ராஜா எழுதி கொடுத்தபடியே ஆலயம் கட்டப்பட்டது. உங்களுக்கு நாங்கள் நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் தயவாய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி மன்றாடி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று, எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.